ஸோ ஒரு குட்டி ஆம்பிளிஃபையர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதை வந்து கடைக்கு கொண்டுட்டு போனேன் என் ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக சொன்னாங்க. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தது தான். ஸோ அது வந்து பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இது கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மினி ஆம்பிளிஃபையர் கொண்டுட்டு வந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை மோஸ்ட்லி வந்து டிவி நெக்ஸ்ட் வந்து பிசிக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும் ஸ்பீக்கர். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெசிஸ்டர் வந்து போச்சு. என்னடா ரெசிஸ்டர்னு சொல்கிறா, இதுக்கு ரெசிஸ்டரா பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இதுவும் ஒரு வகையான ரெசிஸ்டர். இது பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் ரெசிஸ்டர் மீன்ஸ் என்னென்னா உங்களால் அந்த சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ரெசிஸ்டண்ட்டை. இன்னொன்று வந்து ஃபிக்ஸடான ரெசிஸ்டர்னு ஒன்று இருக்குது, வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்குது. இதேமாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபிக்ஸட் ரெசிஸ்டர்னால் எங்கன்னா அது இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் ஃபிக்ஸட் ரெசிஸ்டர். இதோட வேல்யூ இப்போ 100 அப்படின்னா 100 தான், அதை சேஞ்சே பண்ண முடியாது, ஃபிக்ஸட் தான். ஆனால் இது அப்படி கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால இது வேரியபிள் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் தான் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா போயிருக்கு, கெட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது கடையில் போய் கொடுத்துருக்கான். எவ்வளோ ஆகும் அப்படின்னா 300 கேட்டிருக்காங்க. அவன் வந்து கம்முன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். நான் செக் பண்ணி பார்த்ததில் இதான் போச்சு. ஸோ இது கடையில் போய் வாங்கினா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ இதை என்ன பண்ணலான்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதிலே பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பின் பண்ணிக்கிட்டு சால்ட்ரிங்கை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க இதில் வந்து 6 வோல்ட்ஸ் இருக்கா. தென் இதை எடுத்து நம்ம அப்படியே இதில் வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இதில் ஹோல்ஸ் வந்து சரி இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரி எதனா ஒன்று எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டீங்க அப்படின்னா அது போகுதா இல்லையான்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்படி போகலை அப்படின்னா அந்த இடத்துல அடைப்பாக இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எதனா ஒன்று எடுத்து அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போகுது. இது அவ்வளோவா கம்ப்ளீட்டாக உள்ளே போகல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சுத்தமாக போகலை. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சால்ட்ரிங் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதை எப்படி கிளியர் பண்ணுறதுனா சால்ட்ரிங் மிஷினை லைட்டாக அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா போதுமானது, சால்ட்ரிங் வந்து கிளியர் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறேன், அதுக்கு மேலே லைட்டாக வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, தெரியுதா. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், அந்த ரெசிஸ்டரை இதில் ஃபிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டர் கரெக்டாக உள்ளே வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு, தெரியுதா. எல்லா பின்னுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ வந்துடுச்சு. ஸோ நல்லா டைட்டாக வந்துடுச்சு. தென் என்ன பண்ணலான்னா லெட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். லெட்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக அதில் வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா, லெட்டு எடுத்துக்கங்க, டேரெக்டாக அதில் வைங்க. அப்படியே அது வந்து என்ன ஆகும்னா மெல்ட் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அது வந்து பிடிச்சிக்கிச்சு, தெரியுதா. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அகைன் அது மாதிரி பண்ணுங்கள். இந்த இடமும் பிடிச்சிக்கிச்சா, அகைன் இதுலேயும் அதே மாதிரி பண்ணுங்கள். சேம் ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கிளியராக அது வந்து பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கும் அது மாதிரி தான். ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மட்டும் பார்த்துக்குங்க. பிடிச்சிக்கிச்சு. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த லாஸ்ட் ஒன்று மட்டும் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது, அதையும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். சால்ட்ரிங் மிஷின் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா கரெக்டாக வந்து தெரியுதா. நம்ம சால்ட்ரிங் பண்ணதே தெரியல பாருங்கள். போர்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்குது, தெரியுதா. க்ளீன் ஒர்க்காக இருக்குது, தெரியுதா.
கரெக்டாக வந்து ஃபிட்டிங் வந்து பிடிச்சிக்கிச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கா. இந்த மாதிரி போர்ட்லேயே இருக்கிற மாதிரி அழகாக வந்துடுச்சு பாருங்கள், தெரியுதா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இப்படி மேலே வச்சுட்டு கொஞ்சம் தூக்கலாக வச்சுக்கோங்க. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணலாம், இதில் லைட்டாக டிசால்ட்ரிங் பண்ணிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். இப்போ அடுத்தது இவருக்கும் சேம் அதே மெத்தட் தான். இவரு இன்செர்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஒட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்க்ரூவை எடுத்து அதில் போட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வந்து நிற்கும். இப்போ வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ என்ன பண்ணலாம், யூடியூப் போய்க்கிறேன். யூடியூப் போயிட்டு நம்மளோட வீடியோ எதனா ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி உடஞ்ச டிஸ்பிளே எடுத்துகிட்டு நியூ டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறது இருந்தது. அதனால் தனியாக கண்டிப்பாக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோ வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணுறது இருக்கட்டும்.